ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விசுகீர்த்திஸ் கிச்சன். நம்ம ஒரு பூந்தொட்டி ஃபஸ்ட்டு பண்ணி அது உடஞ்சி போச்சுங்க. இருந்தாலும் அதை நம்ம ரெடி பண்ணி இப்போ சூப்பரான பூந்தொட்டியாக இருக்குது. இப்போ இன்னொரு பூந்தொட்டி போடலான்னு நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். ஃபஸ்ட்டு நான் போடும்போது இந்த மாதிரி பேப்பர் சுற்றி போடல. பார்க்கலாம், இந்த தடவை இந்த மாதிரி பேப்பர் நம்ம சுற்றி போட்டால் உடனே டக்குன்னு எடுக்க வருமானு பார்க்கலாம். இப்போ நாங்கள் அதுக்கு பேப்பர் கவர் பண்ணிகிட்ருக்குறோம். பாலித்தீன் கவர் பண்ணி நம்ம சட்டி ரெடியாக இருக்குது. அடுத்து இன்னொரு சட்டிக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு, கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி டக்கு நல்லா வர்றதில்லை. பார்க்கலாம் இந்த பூந்தொட்டி எப்படி வருதுன்னு. ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ப்ரஷ் பண்ணி எல்லா பக்கம் நல்லா படுற மாதிரி நல்லா ப்ரஷ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம தொட்டிக்கு தேவையான சிமெண்ட்டு, அப்புறம் மண், அப்புறம் நாங்கள் இன்றைக்கி வெறும் சிமெண்ட்டில் மட்டும் போடலிங்க. சின்ன ஜல்லி, சிப்ஸ் ஜல்லி, அப்புறம் மண், சிமெண்ட்டு 3 கலந்து தான் இன்றைக்கி நாங்கள் தொட்டி போடுறோம். நான் ஃபஸ்ட்டு போட்ட தொட்டி வெறும் சிமெண்ட்டு மட்டும்தான் நான் போட்டிருந்தேன். இன்றைக்கி நாங்கள் ஒரு மேசன் கூப்பிட்டுட்டு அன்னைக்கே அவர் தொட்டி உடஞ்சப்போ அவர் தான் சரி பண்ணி கொடுத்தாரு. இன்றைக்கி அவரை வச்சு இன்னொரு தொட்டியும் போடலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். அந்த சிப்ஸு ஜல்லி இருக்குது இல்லைங்க, அது அப்புறம் சிமெண்ட்டு, மண் போட்டு நாங்கள் இன்றைக்கி தொட்டி போட போகிறோம். பார்க்கலாம் இந்த தொட்டி நமக்கு எப்படி வருதுன்னு. இப்போது அந்த கலவையை ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ கலவை ரெடி பண்ணியாச்சு. இப்போ கீழே நான் ஃபஸ்ட்டு போடும்போது ரொம்ப கம்மியான பேஸ்மெண்ட்டாக போட்டுட்டேன் அந்த தொட்டியில். இப்போ கொஞ்சம் அதிகமாகவே நாங்கள் சிமெண்ட் கலவை உள்ளே போட்டுட்டு அப்புறம் மேலே இருக்கிற அந்த சட்டியை வச்சு போடலான்ட்டுங்க. நான் அன்னைக்கு இந்த அளவு போடல சிமெண்ட்டு, ரொம்பவுமே தகுடாட்டாக போச்சு கீழே. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் நிறையாவே நாங்கள் கீழே சிமெண்ட்டு கலவையை போட்டுட்டு நல்லா தடிமனான பேஸ்மெண்ட்டாக போடலான்ட்டு ஒரு ஐடியாவில் போட்டிருக்குறோம். பார்க்கலாம் இது எப்படி வருதுன்னு. இப்போ நம்ம உள்ளே வைக்கிற சட்டி கொஞ்சம் வெயிட்டாக இருக்கணுங்க, இல்லைன்னா நம்ம உள்ளே வைக்கும்போது சட்டி மேலே வந்துடும். அதனால் கொஞ்சம் வெயிட்டாக அதுக்குள்ளே மண், கல்லெல்லாம் போட்டுக்கலாம். ரொம்ப வெயிட் வச்சா நம்ம மேலே வச்சுருக்கிற சட்டி கீழே போயிருங்க. அதனால் ஓரளவுக்கு தாங்குற மாதிரி வெயிட் வச்சுக்கலாம். அப்போ மேலே இருக்கிற சட்டி கீழே போயிடுச்சுன்னா ரொம்ப தகுடாட்டத்தான் வரும் மறுபடியும். அதனால் ரொம்ப வெயிட் வைக்க வேண்டாம் உள்ளே இருக்கிற சட்டியில். இப்போ நம்ம மற்ற கலவையெல்லாம் எடுத்து ஃபில் பண்ணி ரெடி பண்ணிக்கலாங்க. அந்த உள்ளே இருக்கிற சட்டியோட விளிம்பு வரைக்கும் நம்ம சிமெண்ட்டு கலவை போட்டால் போதும். இப்போ நம்ம அதை போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம போட போட சட்டியை நல்லா குலுக்கி விட்டுக்கலாங்க. இப்போ எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ண மேலே சட்டி மிதந்துட்டே இருந்துச்சு. அதனால் திரும்ப நாங்கள் ஒரு செங்கல் வச்சுருக்குறோம். இப்போ எல்லா கலவையும் போட்டு ரெடி பண்ணியாச்சு. இதை ஒரு 2 days அப்படியே விட்டுறலாங்க. 2 days கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குது, எப்படி வந்திருக்குதுன்னு தெரியாது. ஒரு 2 நாள் கழித்து பார்க்கலாம். அடுத்து ஒரு 2 நாளைக்கு அப்புறம் பழைய தொட்டியை விட மோசமாக போச்சுங்க. கடைசியில் நாங்கள் அந்த மேலே இருக்கிற அந்த குண்டாவை தட்டி தட்டி அறுத்து எடுக்க வேண்டியதாக போச்சு. இப்போ நாங்கள் அந்த பக்கம் 2 பக்கம் தட்டி அறுத்து எடுத்துட்ருக்குறாங்க அவங்க. முதல் தொட்டியே ரொம்பவுமே சூப்பராக வந்துருச்சுன்னா நம்மளுக்கு அனுபவங்கிறது இருக்காது போல். அதனால் எங்களுக்கு இந்த தொட்டி போடுறது ரொம்ப சவாலாகவே இருக்குதுங்க. இப்போ அதை அவர் அறுத்து எடுத்துட்ருக்குறாரு. அறுத்து எடுத்துகிட்டு பார்க்கலாம். மேலே இருக்கிறத ஃபுல்லாக 2 பக்கம் அறுத்து எடுத்தாச்சுங்க. இப்போ உள்ளே இருக்கிறத எடுக்கிறது தான் பெரும்பாடாக போச்சு. ஏன்னா நம்ம அந்த கவர் குண்டாவுக்கு கரெக்டாக பேக் பண்ணல. கவர் குண்டாவில் அப்படி இப்படி இருந்ததுனால அந்த கவருக்குள்ளே ஃபுல்லாக கலவை போய் செட் ஆகி அந்த குண்டாவை எடுக்கவே முடியலிங்க. கடைசியில் எடுக்கும்போது இந்த தொட்டி இப்படி தான் உடஞ்சி போச்சு. 2வது தொட்டியும் உடஞ்சிருச்சு. ஆனால் அதையும் விடுமா நாங்கள்?
அதையும் ரெடி பண்ணலான்ட்டு அந்த குண்டா பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு. அதையும் ரெடி பண்ணலான்ட்டு இப்போ நாங்கள் அதை எடுத்து வச்சுருக்குறோம். அது கலவை போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு எப்படி அதை ஃபினிஷ் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அதை எடுத்து செஞ்சிட்ருக்குறோங்க.
நம்ம தொட்டியை நம்ம மேசன் ரொம்பவுமே சூப்பராக ஃபினிஷ் பண்ணிகிட்ருக்கிறாருங்க. அவர் பேர் ரமேஷ். ரொம்பவுமே சூப்பராக நம்ம மேசன் வேலையெல்லாம் செய்வார். எங்கள் வீட்டில் எந்த மேசன் வேலை, அப்புறம் ஏதாவது பூச்செடி வைக்கிற வேலை, அது எல்லாமே அவர் தான் செய்வாருங்க. இப்போ நம்ம தொட்டி ரொம்ப சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டாரு. பார்க்கலாம், இது 2 நாள் கழிச்சிட்டு இதில் தண்ணி ஊற்றி வச்சு பார்க்கலாம் எப்படி நம்ம தொட்டி தண்ணி லீக் ஆகுதா. ஏன்னா 3ஆக உடஞ்சதை நம்ம எடுத்து நம்ம ஜாயின் போட்டு பண்ணியிருக்கிறோம். எப்படின்னு பார்க்கலாம். இந்த தொட்டி நல்லா காஞ்ச பிறகு இதில் நிறைய நம்ம தண்ணி ஃபில் பண்ணி வைக்கணுங்க. அப்போ தான் அந்த சிமெண்ட்டெல்லாம் நல்லா செட் ஆகும். நல்லா க்யூரிங் பண்ணணும் தொட்டியை. இப்போ இது நாளைக்கு இப்போ நம்ம எதுவுமே தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க. ஒரு நாள் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு நம்ம தண்ணி ஊற்றி வச்சு அடுத்த நாள் பார்க்கலாம். இது வந்துட்டு ஒரு 3 நாளைக்கு அப்புறம் நான் 3 நாள் அந்த தொட்டியில் தண்ணி ஃபுல்லாக விட்டு வச்சுட்டே இருந்தோம். எங்கேயுமே லீக் ஆகலைங்க. தொட்டி ரொம்பவுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் இது பூந்தொட்டிக்காக போட்டோம், ஆனால் கீழே ஹோல்ஸ் போடாமல் விட்டுட்டோம். இப்போ நம்ம இது வேறு ஏதாவதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நாங்கள் அடுத்த தொட்டியும் போட்டு பார்க்க போகிறோம். அதுதான் நல்லா வருதான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் விசுகீர்த்திஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.